பார்ந்த நண்பர்களே, தோழர்களே, வணக்கம். தமிழ்நாட்டில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தந்தை பெரியாருக்கு எதிராக நஞ்சை கக்குவது, தந்தை பெரியாருக்கு எதிராக பேசுவது என்கிற பெயரில் திராவிட கருத்தியலை கொச்சைப்படுத்துவது என்பதை RSS பல்வேறு வழிகளிலே அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் ஒரு புது சர்ச்சையை அவர்கள் கிளப்பியிருக்கிறார்கள் இப்போது. அதாவது மியூசிக் அகாடமி கர்நாடக இசை அறிஞர் TM கிருஷ்ணாவுக்கு இந்த ஆண்டிற்கான சங்கீத கலாநிதி விருது கொடுப்பது என்று முடிவு செய்திருக்கிறார். அந்த முடிவை எதிர்த்து ரஞ்சனி, காயத்ரி என்று சொல்லப்படுகின்ற 2 புகழ்பெற்ற கர்நாடக இசைக்கலைஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அவருக்கு கொடுக்கக்கூடாது, நாங்கள் அவருக்கு கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் தலைமை இருக்கிற இந்த கருத்தரங்கத்திற்கு, மாநாட்டிற்கு நாங்கள் வரமாட்டோம், சங்கீத சபாக்களிலே கச்சேரி நடத்த மாட்டோம் என்றெல்லாம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு அந்த 2 பெண்களும் சொல்லியிருக்கிற காரணம் என்னவென்றால், TM கிருஷ்ணா பார்ப்பன சமுதாயத்தையே இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்று பேசிய பெரியாரை ஆதரித்து பேசுகிறார், பாராட்டி பேசுகிறார். பார்ப்பன பெண்களை மிக கேவலமாக அசிங்கப்படுத்தி பேசிய பெரியாரை உயர்த்தி பேசுகிறார். தியாகையர், MS சுப்புலட்சுமி போன்ற சங்கீத மேதைகளை இழிவுபடுத்தி பேசுகிறார். ஆகையினால இவர் தொடர்ந்து கர்நாடக சங்கீதத்திற்கு எதிராக, நம்முடைய இந்து பாரம்பரியத்திற்கு எதிராக கல்லை எறிகிறார். ஆகையினாலே நாங்கள் வரமாட்டோம் என்று அவர் அறிக்கை விடுத்திருக்கிறார். அதே போல் அவரை தொடர்ந்து துஷ்யந்த் ஸ்ரீதர் என்று சொல்லுகின்ற ஒரு கதாகாலட்சியம் பண்ணுறவர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே போல் வயலின் சகோதரர்கள், திருச்சூர் சகோதரர்கள் என்று சொல்லப்படுகின்ற வயலின் வாசிப்பவர்கள், விசாகா ஹரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கதாகாலட்சியம் செய்கின்ற ஒரு பெண்மணி, அதேபோல் பாலக்காட்டு மணியர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அது சித்திரவீணை கலைஞர் ரவிக்குமார். இப்போ இந்த பாலக்காட்டு மணியர் குடும்பங்களும் சித்திரவீணை ரவிக்குமாரும், நாங்கள் ஏற்கனவே சங்கீத கலாநிதி விருது பெற்ற அந்த விருதை நாங்கள் திருப்பி கொடுக்க போகிறோம், இதே மாதிரி TM கிருஷ்ணாவுக்கு கொடுத்தது தப்பு என்றெல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இப்போ TM கிருஷ்ணா ஒரு இசைக்கலைஞர் என்கிற முறையில் சங்கீத அகாடமி அந்த விருதுக்கு தேர்வு செய்திருக்கிறது. அவர் ஒரு சிறந்த விருது பெறுவதற்கு தகுதியான அளவுக்கு ஒரு இசை அறிஞர் இல்லை என்று யார் ஒருவரும் கருத்து சொல்லலாம், பேசலாம். ஆனால் அந்த இடத்தில் தேவையில்லாமல் தந்தை பெரியாரை வம்புக்கு இழுப்பது ஏன்? இதை செய்வது முழுக்க RSS திட்டமிட்டு செய்கின்ற வேலை. TM கிருஷ்ணாவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் எல்லோரும் நன்கு அறிந்த ஒரு இசைக்கலைஞர் மட்டுமல்ல, ஒரு நல்ல அறிஞரும் கூட. பார்ப்பன சமுதாயத்தில் ஒரு முற்போக்காக சிந்திக்கின்ற, யதார்த்தத்தை உண்மையை பேசுகின்ற ஒரு நபர். அந்த வகையில் இசைக்கலைஞர் என்கிற முறையிலுமே ஒரு சிறந்த பாடகர், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இந்த விருதுக்கு எல்லா வகையிலும் அவர் தகுதியானவர். அந்த செய்தியை சங்கீத அகாடமியினுடைய தலைவர் முரளி மிக தெளிவாக சொல்லி அந்த காயத்ரி, ரஞ்சனிக்கு திரும்ப பதில் எழுதிவிட்டார். நீங்கள் உள்நோக்கத்தோடு இந்த பிரச்சனையை கடப்புறீங்க என்று பதில் எழுதிவிட்டார். இப்போ நாம் என்ன பரிசீலிக்க வேண்டியிருக்குன்னா, தந்தை பெரியார் இனப்படுகொலை செய்ய சொன்னார் என்ற பொய்யை திரும்ப பேசுகிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் பேசிய போதும் கூட இதே பிரச்சனை பேசினார்கள். இனப்படுகொலை செய்ய சொன்னார், இந்துக்களை இனப்படுகொலை செய்ய சொன்னார் என்று ஒரு பொய்யை திரும்ப பேசுகிறார்கள். நண்பர்களே, எந்த காலத்திலும் பெண்களை தந்தை பெரியார் இழிவுபடுத்தி பேசியதே இல்லை. இன்றைக்கி இந்த காயத்ரி, ரஞ்சனி, விசாகாஹரி போன்றவர்களெல்லாம் தைரியமாக மேடையில் எல்லோருக்கும் சமமாக நின்று பாடுகிறார்கள், பேசுகிறார்கள் என்று சொன்னால் அந்த உரிமைக்கு வித்திட்டவர் தந்தை பெரியார். இல்லைன்னு சொன்னால் அக்ரஹாரத்து பெண்கள் பூரா முக்காடு போட்டுட்டு மூலையில் உட்கார்ந்துருக்கணும். எந்த உரிமையும் இல்லாத அடிமைகளை போல இருந்திருக்க வேண்டும். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அக்ரஹாரத்து பெண்களை மீட்டவர் தந்தை பெரியார். அந்த உண்மையை மூடி மறைத்து விட்டு இவர்கள் பேசுகிறார்கள். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க? தியாகையர், MS சுப்புலட்சுமி போன்றவர்களெல்லாம் அவமானப்படுத்தி விட்டார். MS சுப்புலட்சுமி அவமானப்படுத்துறது யார்? MS சுப்புலட்சுமி ஒரு பார்ப்பன பெண் அல்ல, அவர் இசைவேளாளர் குடும்பத்தைச் சேர்ந்தவர். அந்த கல்கி சதாசிவம் என்கிற பார்ப்பனை திருமணம் செய்து கொண்டதன் விளைவாக அவர் பார்ப்பனராக மாறிப்போனார், அவ்வளவுதான். ஆனால் அந்த இசைவேளாளர் சமூகத்தை இந்த பார்ப்பனர்கள் மட்டுமல்ல, இந்துக்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்ற உயர்சாதிக்காரர்களெல்லாம் எவ்வளவு கீழாக நடத்தினார்கள். அந்த சமுதாயத்து பெண்களுக்கு திருமண உரிமையே மறுக்கப்பட்டது. அதெல்லாம் தந்தை பெரியார் தான் மீட்டுக் கொடுத்தார். ஆகவே தியாகையரை இழிவுபடுத்தி விட்டதாக சொல்கிறார்கள். தியாகராஜரை இழிவுபடுத்தினது யார்? தியாகராஜரை பார்ப்பனர்களுக்கு என்றைக்கு தெரியும்? தியாகராஜர் இசையை எங்கிருந்து கற்றுக்கொண்டார்? இந்த வரலாறுலாம் மூடி மறைக்கப்படுகிறது. தியாகையர், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரி, இந்த 3 பேர் தான் சங்கீத மும்மூர்த்திகள், அவர்கள் தான் சங்கீதத்தை படைத்தார்கள் என்பதை போல ஒரு கற்பனையை, ஒரு பொய்யை பார்ப்பனர்கள் தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். உண்மையிலேயே இவர்களுக்கு முன்னால் பிறந்த தமிழிசை மூலவர்களான அருணாசல கவிராயர்,
மாரிமுத்தா பிள்ளை, அப்புறம் வந்து முத்துத்தாண்டவர் ஆகிய 3 பேர் தான் தமிழிசை மூலவர்கள். அவர்கள் தான் அந்த கீர்த்தனைகளை எல்லாம் எழுதி பாட்டுக்களை இயற்றி எப்படி பாடுவது என்கிற மரபை உருவாக்கி தந்தவர்கள் தமிழ் இசை மூலவர்கள். அவரிடமிருந்தான் தியாகையரும் முத்துசாமி தீட்சிதரும் மற்றவர்களும் கற்றுக்கொண்டார்கள். ஆகவே தியாகையர் அந்த காலத்தில் திருவையாறில் வந்து பாட்டு கற்றுக்கிறது எங்கே போனார்? இசைவேளாளர் குடும்பத்தை விட்டு திண்ணையில் படுத்துக்கிட்டு தான் அவர்கள் பாடுகின்ற இசையெல்லாம் கேட்டுக்கொண்டு இவர் பாடல் எழுத ஆரம்பித்தார். இதுதான் வரலாறு. அப்போது திருவையாறில் இருந்த பார்ப்பனர்கள் எல்லாம் தியாகையரை மிக கேவலமாக திட்டினார்கள். பாத்தியா தாசி வீட்டு திண்ணையிலெல்லாம் படுத்துக்கிட்டு திரிகிறான், பார்ப்பனர்களுக்கு அவமானத்தை தேடி தருகிறான் என்று ஒட்டுமொத்த திருவையாறு பார்ப்பனர்களாலும் தஞ்சாவூரில் இருந்த பார்ப்பனர்களும் இகழப்பட்ட ஒரு நபர் தான் தியாகையர். அந்த தியாகையர் விழா என்கிற பேராளர்கள் கொண்டாடுகிறார்கள். என்றைக்கு கொண்டாட ஆரம்பித்தாங்களாம்? பெங்களூர் நாகரத்னம்மா என்கிற ஒரு இசை வேளாளர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய இசை பேரறிஞர் பெண்மணி பெங்களூர், அவர்கள் தான் தன்னுடைய இசைத்திறமையால் ஈட்டிய பொருளை எல்லாம் தியாகையர் மேல் இருக்கக்கூடிய அன்பினாலே அவர் பேரில் வந்து எழுதி வச்சாங்க. அந்த சொத்தெல்லாம் வந்ததற்கு பிறகு தான் தியாகராயருடைய ஆராதனை, தியாகராயர் முக்தி அடைந்த நாளில் பெரிய இசை விழா நடத்துகிறோம் என்கிற பெயரால் இவர்கள் நடத்துகிறார்கள். அங்கேயும் கூட அந்த ஒரு தமிழ் பெண்ணால் வழங்கப்பட்ட சொத்துக்களை வைத்துக்கொண்டு இசை விழா நடத்துகின்ற இந்த கும்பல் அங்கே தமிழில் பாடக்கூடாது என்ற ஒரு மரபை வைத்திருந்தார்கள். அந்த மரபை உடைப்பதற்கு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். மக்கள் கலை இலக்கிய கழகம் நடத்தியது. தமிழில் பாடு, இல்லாட்டி தமிழ்நாட்டை விட்டு ஓடு என்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அவர்கள் அரசு ஆதரவோடு அவர்கள் அடித்த கொட்டத்தை அடக்கினோம். அதுதான் வரலாறு. அப்படி தியாகையரை இழிவுபடுத்தினார்கள். எம்.எஸ். சுப்புலட்சுமி பிறந்த சமூகத்தை இழிவுபடுத்தினார்கள். இவ்வளவு இழிவையும் படுத்திவிட்டு இப்போது கர்நாடக இசை எங்களுக்கு சொந்தம் என்று கொண்டாடுகிறோம். கர்நாடக இசையும் நடனத்தையும் பரதநாட்டியத்தையும் நல்லா வந்து கற்றுக்கிட்டு நல்லா சம்பாதிக்கலாம் என்று தெரிந்து கொண்டதற்கு பிறகு அது ஏதோ பரதநாட்டியத்தை வந்து பரத முனிவர் தான் எங்களுக்கு கொடுத்தாரு, அவர் தான் நாட்டிய சாஸ்திரங்களை உருவாக்கி எங்கள் கையில் கொடுத்தாரு, இலக்கணங்களை எல்லாம் உருவாக்கி அதை நாங்கள் தான் படிக்க முடியும், பார்ப்பனர்கள் தான் அத்தகைய அறிவு பெற்றவர்கள் என்று இப்போது பித்தலாட்டமாக பேசுகிறார்கள். கர்நாடக சங்கீதம் எங்களுக்கு தான் வரும், கர்நாடக சங்கீதம் கற்றுக்கணும்னு சொன்னால் தெலுங்கு கற்றுக்கணும், சமஸ்கிருதம் கற்றுக்கணும், சமஸ்கிருதம் கற்றுக்கணும், தெலுங்கு கற்றுக்கணும்னு யார் சொன்னால்? எவனும் கேட்டதில்லை. அந்த பாட்டில் இப்போ ஹிந்தி பாட்டை வந்து ஹிந்தி தெரியாதவங்க பாடுற மாதிரி பாடிட்டு போக முடியும். ஆனால் அதை வந்து ரொம்ப பில்டப் பண்ணுறாங்க, அதுக்கு ஏதோ புனிதம் இருப்பதை போல. அதெல்லாம் ஒரு கத்திரிக்காயும் இல்லை. இந்த கர்நாடக சங்கீதம் என்பதே ஒரு பித்தலாட்டம். அது தமிழ் இசையிலிருந்து தமிழ் இசையை திருடித்தான் அவர்கள் கர்நாடக சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள். இதை பல்வேறு அறிஞர்கள் ஆதாரத்தோடு நிறுவி இருக்கிறார்கள். தஞ்சாவூரில் ஆபிரகாம் பண்டிதர் என்கிற தலை சிறந்த இசை பேரறிஞர், அவர் மிகச்சிறந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து எப்படி தமிழ் இசை வந்து தமிழ் இசையிலிருந்து தான் கர்நாடக இசை பிறந்தது என்பதையெல்லாம் ஆதாரங்களோடு பேசியிருக்கிறார். நாம் பெரிய கருத்தரங்கங்களை எல்லாம் நான் தஞ்சையில் நடத்தியிருக்கிறோம். அதெல்லாம் வந்து தமிழ்நாடு அறிந்த செய்தி. அப்படி முழுக்க பார்ப்பனர்கள் இந்த கலையை கற்றுக்கொண்டார்கள். ஆனால் உண்மையிலேயே இப்போ வந்து கர்நாடக சங்கீதத்தினுடைய மகிமையை டிஎம் கிருஷ்ணா கெடுத்துட்டான்னு சொல்கிறாங்களே, இந்த கர்நாடக சங்கீதமும் பரதநாட்டியமும் எங்களுக்குத்தான் வரும் என்று பேசுகிறார்களே, உண்மையிலேயே பார்ப்பனர்கள் பரதநாட்டியத்தையும் சங்கீதத்தையும் கற்றுக்கொள்வதற்கு அவங்களுடைய சட்டப்படி அனுமதி இருக்கிறதா? இசையையும் நடனத்தையும் பார்ப்பனர்கள் எப்படி கருதினார்கள்? மனு தர்மம் என்ன சொல்லுது? எல்லாத்துக்கும் மனுங்கிறானே. மனு தர்மம் மிக தெளிவாக சொல்லுகிறது, பார்ப்பன ஒழுக்கத்தில் எந்த ஒரு பார்ப்பனரும் பாட்டோ கூத்தோ கற்றுக்கொண்டு அதன் வழியாக பொருள் ஈட்டக்கூடாது, அது இழிவான நடவடிக்கை என்று மனு தர்மம் சொல்லுகிறது. அதனால தான் வந்து இப்போ தியாகையரை வந்து திட்டினான், இந்த மாதிரி தாசி வீட்டு திண்ணையில் போய் படுத்துட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி. அவை இப்படி ஒரு காலத்தில் இசையையும் பாட்டையும் கலையையும் இகழ்ந்தவர்கள், அசிங்கப்படுத்தியவர்கள், இன்றைக்கு என்னமோ வந்து அந்த கலைக்கு வந்து டிஎம் கிருஷ்ணா தான் அவமானப்படுத்தி விட்டார் என்று ஒரு பித்தலாட்டமாக பேசுகிறார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பாட்டை கற்றுக்கொண்டு நடனத்தை கற்றுக்கொண்டு இவர்கள் லட்சக்கணக்கில் பொருள் ஈட்டுகிறார்களே, அந்த பாட்டுக்கு நடனத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இசைக்கருவிகள் எதையாவது ஒன்றை பார்ப்பனர்கள் செய்திருக்கிறார்களா? செய்ய தெரியுமா அவங்களுக்கு? இந்த இசைக்கருவிகளை செய்கின்ற அந்த இசை தொழில்நுட்பம் அவர்களுக்கு ஏதாவது தெரியுமா? இன்றைக்கு டிஎம் கிருஷ்ணா அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதாவது செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ்ன்னு சொல்லி இந்த மிருதங்கங்களை எப்படி தாழ்த்தப்பட்ட கிறித்தவ மக்கள் தான் மிருதங்கங்களை செய்கிறார்கள், சிறந்த மிருதங்கங்களை அவர்கள் எப்படி செய்கிறார்கள், அவர்களுக்கு அந்த தொழில்நுட்பம் எப்படி வழிவழியாக வந்து கைவரப்பெற்றிருக்கிறது என்பதையெல்லாம் அவர் விரிவாக பதிவு செய்திருக்கிறார். இது பசு வதை தடை சட்டம் கொண்டு வரணும், பசு கோமாதா குலமாதா புடலங்க மாதான்லாம் பேசிகிட்டு இருக்கானே. இந்த கர்நாடக சங்கீத பெரிய விற்பனர்கள் என்று சொல்லுபவர்களெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறான்? பசு, அதாவது மிருதங்கம் செய்கிறதுக்கு எத்தனை வயசு கண்ணுக்குட்டியே எத்தனை வயசு பசுவை கொண்டு அந்த தோலை எடுத்து மிருதங்கம் செய்யணுன்னெல்லாம் வந்து அவர்கள் வந்து வழிகாட்டெல்லாம் கொடுத்துருக்கிறார்கள். ஆகவே பசுவை கொன்று அதன் தோலிலே மிருதங்கத்தை செய்து அதை வைத்துக்கொண்டு கச்சேரி வந்து என்று சம்பாதிக்கின்றவர்கள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பசுவதைன்னு பேசுகிறான். ஆனால் பசுவை ஈவிரக்கம் இல்லாமல் கொன்று அதன் தோலை எடுத்து
அது எந்த கண்ணுக்குட்டி தோலை எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொல்லியெல்லாம் வந்து அவர்கள் தெரிந்து வைத்துக்கொண்டு பசுவை தங்களுடைய பிழைப்புக்காக கொலை செய்வதற்கு தயங்காத இந்த கூட்டம் தான் ஒரு பக்கம் பசுவதை என்று பேசிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கி மிருதங்கமாக இருக்கட்டும், தபலாவாக இருக்கட்டும், எல்லா தோல் கருவிகளையும் செய்பவர்கள் உழைக்கும் மக்கள், சாதாரண எளிய மக்கள், இன்னும் சொல்லப்போனால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர்கள். அவர்களுக்கு தான் அடிப்படையான இசை நுட்பம் தெரியும். அந்த என்ஜினியரிங் ஸ்கில் வந்து அவங்களுக்கு தான் இருக்குது. அதே போல் வந்து கடம் வாசிக்கிறாங்க. விநாயக்னு ஒரு அவ்வளோ பார்த்துருக்கேன் நான். இதெல்லாம் பார்ப்பனர்கள் வந்து கடம் வாசிக்கிற பெரிய ஆட்கள் தான் இருக்கிறார்கள். அந்த கடம் செய்கிறது யாரோ ஒரு பார்ப்பனருக்கு செய்ய தெரியுமா? நம்ம மானாமதுரையில் இருக்கக்கூடிய குயவர் வீட்டு பெண்கள், அதாவது மட்பாண்டம் தொழில் செய்கின்ற வீட்டு பெண்கள் தான் அவ்வளவு நுட்பமான இசையை கொடுக்கக்கூடிய அந்த கடம் வாத்தியத்தை எல்லாம் செய்கிறார்கள். இதெல்லாம் பார்க்குறோம். நம்ம வந்து ஹார்மோனியம் எல்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் ஆசாரி செய்கிறாங்க. தஞ்சாவூரில் வீணை புகழ்பெற்றது. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், சிறந்த வீணைகளை செய்யக்கூடிய நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த வீணை செய்யக்கூடிய நபர்கள் அருமையாக வீணையை வாசிக்கவும் செய்வார்கள். அப்படி இந்த இசை சார்ந்த கருவிகள் இவற்றையெல்லாம் உழைக்கக்கூடிய அடித்தட்டு மக்களிடமிருந்து தான் எல்லாம் வருகின்றன. ஆனால் இவர்கள் தங்களுடையதாக இவர் வரித்து கொண்டு ஏதோ கடவுளை இவர்களுக்கு கொடுத்ததைப் போல ஒரு கற்பனை பொய்க்கதையெல்லாம் சொல்லிக்கொண்டு அதற்கு ஏதோ புனிதம் இருப்பதைப் போல சொல்லிக்கொண்டு அதற்கு ஏதோ வந்து இந்த பெரியார் அதை இழிவுபடுத்தி விட்டார், டிஎம் கிருஷ்ணா வந்து இழிவுபடுத்தி விட்டார், கொடுக்கூடாது என்று ஒரு பிரச்சனையை, ஒரு சாதாரண ஒன்றுமில்லாத ஒரு பிரச்சனையை அரசியல் பிரச்சனையாக இவர்கள் மாற்றுகிறார்கள். இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்கிற கிரிமினல் கும்பல் எந்த ஒரு பிரச்சனையும் கையில் எடுத்துக்கொண்டு அதை மடைமாற்றுகின்ற வேலைக்கு இந்த பார்ப்பன சமூகத்திலே இருக்கக்கூடிய இந்த பிற்போக்கான இந்த கும்பல் அதற்கு ஒத்துவதி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால் டிஎம் கிருஷ்ணா ஒரு இசைக்கலைஞர் என்கிற முறையிலும் அந்த விருதுக்கு மிகவும் தகுதியானவர். அதையும் தாண்டி இந்த சமூகத்தின் யதார்த்தத்தை பேசக்கூடிய, இந்த இசைத்துறையிலே பார்ப்பனருடைய ஆதிக்கத்தை அம்பலப்படுத்தக்கூடிய, இந்த இசைத்துறையில் அடித்தட்டு மக்களுடைய பங்களிப்பை உயர்த்தி பேசக்கூடிய ஒரு சிறந்த அறிஞராகவும் அவர் திகழ்கிறார். அந்த வகையில் அவருக்கு அந்த விருது மிக மிக தகுதியானது. ஆகவே அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற இந்த கும்பல் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அடிவரடி கும்பலாக, சமூகத்தில் மதவாத பிளவுவாத கருத்துக்களுக்கு வித்திடுகின்ற ஒரு மக்கள் விரோத கும்பலாக சீரழிந்த கும்பல் தான் டிஎம் கிருஷ்ணாவுக்கு விருது கொடுப்பதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கும்பலை நாம் அம்பலப்படுத்துவோம். டிஎம் கிருஷ்ணா பரிசு பெற்றதற்கு அவர்களுக்கு வாழ்த்தை தெரிவிப்போம். நன்றி.